யூ ஆர் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் 2 பெரிய கட்சி திராவிட கட்சிகள். ஆனால் யூ ஆர் நாட் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் விஜய். அதை பார்த்துங்க. ஏன்னா அவர் ஒரு பெருங்கூட்டத்தோடு வர 7 மீட்டிங் தான் அட்டென்ட் பண்ணாருன்னு சொல்கிறீங்க. மாவட்டந்தோறும் அவர் வரணும்னு அவசியமே இல்லை. அப்புறம் இப்போ சொல்கிறாங்கல்லமே இந்த கவர்ச்சியால் வந்து அவ்வளோ தமிழ்நாடு மக்களை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. கரிஷ்மானால வந்துருச்சு. ஆமாம், இட் இஸ் ஆக்சுவலி இப்போ புரட்சி தலைவருக்கு வந்த கரிஷ்மா தான் ஜெயலலிதாமாக்கு இல்லாத கரிஷ்மா தான். அது மாதிரி கரிஷ்மாவில் வந்தது தான். இன்னொன்று இவரை நம்பி எல்லாரும் வந்துட்டாங்க சார். இந்த 5 வருஷத்தில் இவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்துக்கிட்டு ஒரு 6 மாதமாக டைம் கொடுக்கணும். பட் அதுக்குள்ளேயும் சிஐ அவர் பேசுகிறதெல்லாம் அப்படி எடுத்துக்கூடாது. என்ன இவர் பாட்டுக்கு இப்படி பேசுகிறாரு அப்படி பேசுகிறாரு. அவருடைய பேச்சு ஸ்டடி ஆகணும்னா, நான் வந்து முதல் மீட்டிங்கில் நான் பேசினது இருக்க திருச்சியில் எங்கள் அப்பா மன்றம் திறக்கும் போது பேசினேன். தத்தக்கான்னு பேசினேன். நாக்கு மேல் பல் போட்டு புல் போட்டு அப்படிலாம் போட்டு வளர்னேன். அது மாதிரி தான் இருக்கும் முதல்ல. அதுக்கப்புறமா இப்போ நல்ல பேச்சாளருங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. ஆனால் அண்ணாமலை சார் வந்து அவர் படித்தவர். அதுக்குன்னு படிக்கல, சாரி, போலீஸ் ஆஃபீஸர். ஹீ நோஸ் வாட் இஸ் எவ்ரிதிங்.